ஹர ஹர நம பார்வதீபதே. ஹர ஹர மகாதேவா. சர்வத்திர சதா கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. இன்று ஒரு எளிமையான, எல்லோருக்கும் தெரிந்து அதனுடைய அர்த்தம் புரிந்தோ தெரியாமலோ இருக்கின்றவர்களெல்லாம் ஒரு நல்ல பாடம், ஒரு பயிற்சி ஞாபகப்படுத்துகிறோம். ஒன்றும் பெரிய கம்ப சுத்தம் கிடையாது. இந்த குரோதி வருஷத்தில் பங்குனி மாதத்தில் வளர்பிறையில் பஞ்சமி திதி புதன்கிழமையோடு சேர்ந்து வருது. இதனுடைய பலன்கள் சொல்லியே மாளாதது. இப்பொழுது இந்த காலத்திலே பலருக்கும் குடும்பத்தில் போட்டு எடுக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கஷ்டங்கள். குடும்ப வாழ்க்கை அவ்வளவு சிரமமாக இருக்கும். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை, வயதானவர்கள், பெரிய பெரிய அறிவாளிகள், இப்படி திறமை உள்ளவர்களுக்கெல்லாம் சொல்லுவாங்களே, காய்க்கின்ற மரத்திலே படும் கல்லடி. காய்க்கிற மரத்தில் தான் கல்லடிப்படும். வெறும் மரத்தில் யாரான விட்டு எறிஞ்சிட்டு இருப்பாளா? நீங்கள் எல்லோருக்கும் இது பொதுவானது. மனித வாழ்க்கை அத்தனை பேருக்கும், ஆண் பெண், இதில் ஜாதி மதம் எதுவும் கிடையாது. எல்லோருக்கும் இறைவன் பொதுவானவன். காற்று பொதுவானது, சூரியன் பொதுவானது, சந்திரன் பொதுவானது, ஆற்று நீர் பொதுவானது. அப்படி இருக்கும்போது இதில் மதம் எங்கேயும் வராது, வரவும் கூடாது. எல்லா மகான்களும் நல்லதையே தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அப்படி இன்றைய நாளினுடைய விசேஷம் என்ன? நீங்கள் புதுசாக ஒரு வாழ்த்து வாங்க, ஆசீர்வாதம் வாங்க ஒரு பெரியவங்கிட்ட போனீங்கன்னா, ஒரு கோயில் அர்ச்சகர்கள், உங்கள் வீட்டில் நடக்கிற திருமணங்கள், கல்யாணங்கள், கிரகப்பிரவேசங்கள் எல்லாம் முடிந்தவுடன் தீர்க்காயுஷ்மான் பவ அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் நல்ல ஆயுளோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி வந்தது இந்த மாதிரியான வார்த்தை? வேதத்தில் எங்கே இடம் இருக்குது? கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க. ஜோதிஷம் தெரிந்தவர்களும் இதை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிஷம் தெரியாதவர்களை பற்றி பேச்சு கிடையாது. யோகம் யோகம் யோகம், ஏன் அவனுக்கு யோகம், அவனுக்கு யோகம், அவளுக்கு யோகம், அவனுக்கு யோகம். ஐயா, நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். அந்த விதமான பல கோடி யோகங்கள், அதாவது யோகத்திலே மொத்தம் 27 யோகம் இருக்கின்றது. கரணத்திலே 11 கரணங்கள், நட்சத்திரத்திலே அபிஜித் நட்சத்திரத்தை சேர்த்து ஆக மொத்தம் 28 நட்சத்திரம். உங்களுக்கு தெரியும், வளர்பிறை, தேய்பிறை, 15 திதிகள், அப்படி ஒவ்வொன்றும் இருக்கின்றது. இது நிதானமாக ஒவ்வொருத்தரும், இது எளிமையான ஒன்று. இதற்காக ஒரு பெரும் பயிற்சி கவலை கிடையாது. இதை நீங்கள் கேட்டு 4 பேருக்கு சொல்வதும் பெரும் புண்ணியம். என்ன சொல்லுவாங்க பெரியவங்க? தீர்க்காயுஷ்மான் பவ, நீ நீண்ட ஆயுளோட இரு அப்படின்னு. அப்படி யோகத்திலே சிறந்த யோகமான ஆயுஷ்மான் நாம யோகம் என்று பவ அப்படியே இருக்கட்டும். பவகரணம், எத்தனையோ கரணங்கள் இருக்கு. கௌளவ கரணம், சதுஷ்பாத கரணம், இப்படி நிறைய இருக்கு. கரஜை கரணம், 11 கரணங்கள் இருக்கு. இன்று ஆயுஷ்மான் யோகம், பவகரணம், புதன்கிழமை வளர்பிறை, இப்படி பஞ்சமி புதன்கிழமை ரோகிணி நட்சத்திரம், இதுவெல்லாம் சேர்ந்து அதெல்லாம் இன்னொரு 300 320 வருஷத்துக்கு அப்புறம் கூட வரும். நேற்றைய தினமானது இனிமேல் வருமா? குரோதி வருஷம் வரணும், வளர்பிறை வரணும், பங்குனி மாதம் வரணும், செவ்வாய்க்கிழமை வரணும், கிருத்திய நட்சத்திரம் வரணும், தினைமாவும் தேனும் வரணும். அன்னைக்கு முருகரை போய் பார்க்க முடியுமா? எத்தனையோ பேர் பண்ணியிருப்பீங்க. யார் ஒருத்தர் நேற்று தினைமாவுடன் தேன் கொடுத்திருக்கிறதால வாழ்க்கையில் துளிர்விட ஆரம்பித்து விட்டது என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். நிறைய பேர்களுக்கு நல்ல ஸ்வப்பனம் என்கின்ற கனவுகள் நல்லதாக ஆரம்பித்து. கனவுகள் என்றால் ஏதோ கனவு கண்டேன் கிடையாது. நடக்க போறதை, நடந்ததை உங்களுக்கு திருப்பி ரிவைஸ் பண்றது தான் கனவுகள். கனவுகளுடைய பலன்களை பற்றி முன்பு ஒரு தடவை பார்த்தோம், மறுபடியும் மீண்டும் மீண்டும் சொல்லுவோம். கவலைப்பட வேண்டாம். இன்று குடும்ப வாழ்க்கையிலே இந்த மாதிரி குழந்தைகளை அல்லாஹ் தீர்க்க ஆயுஷ்மான் பவ அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, இன்று
இப்படி ஒரு காலம் நடந்த போது காஞ்சியிலே மகா பெரியவாள் காலத்திலே பெரிய பெரிய வேத விற்பனர்கள்லாம் இருந்தார்களாம். அவர்களிடம் நான் ஒன்று கேட்குறேன், அதுக்கு நீங்கள் சரியான பதில் சொல்ல முடியுமோ அப்படிங்கிறார். சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறோம் பெரியவா அப்படிங்கிறான். இந்த தீர்க்காயுஷ்மான் பவன் நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்களே என்ன அர்த்தம்? அது ஒன்றும் பெரிய இது இல்லை, நல்லா சேமமா தீர்க்க ஆயுளோட இருன்னு சொல்லுவா, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. எல்லாரையும் கேட்டு பார்த்தாச்சு, எல்லாரும் இதையே சொன்னார்கள். இது நடந்தது. நான் ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கிறார். சொல்லுங்க. யோகத்திலே சிறந்த யோகம் ஆயுஷ்மான் யோகம், கரணத்திலேயே சிறந்த கரணம் பவகரணம். இந்த ஆயுஷ்மான் நாம யோகமும் பவகரணமும் பெரியவாள் சொன்னதுபடி இன்று வந்திருக்கின்றது. அப்படி சொல்லும்போது அத்தனை வேத விற்பனர்கள் பெரிய பெரிய பண்டிதர்கள்லாம் மகா பெரியவாளை காஞ்சியிலே விழுந்து வணங்கி அதை கற்றுக்கொண்டிருக்கார்கள். வேதம் தெரிந்தவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வேதத்தை ஓதும் போது இதுக்கு தான் ஆயுஷ்ரமம். திருக்கடையூரில் போய் பண்ணுறாங்களே, நல்ல நீண்ட ஆயுளாக இருக்கணும், 60 வயசு நடந்து போச்சு, 70 வயசு நடந்து போச்சுன்னு பண்ணுறதெல்லாம் நல்ல ஆயுளோடு இருக்கணும். ஆயுள் முக்கியம் கிடையாது, ஆரோக்கியம் முக்கியம். தீர்க்காயுஷ்மான் பவ என்று சொல்கின்றது. ஆயுள் ஆரோக்கியானாம் ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தியத்தம் தர்மார்த்த காமிய மோட்ச சதுர்வித பல புருஷார்த்த சித்தியத்தம் அப்படி சொல்வார். இன்று குடும்ப வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த வாழ்க்கை, அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு குத்தாலம், மாயவரம் அருகில் உள்ள குத்தால ஸ்தலத்திலே நீங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள், அற்புதமான கரபாத்திர சித்தர் சேதுபாபா சுவாமிகள் நிறைந்த குத்தாலம். இன்னும் ஒரு யாருக்குமே தெரியாத சித்தர்களை பற்றி சொல்கிறேன். இப்படி இல்லற வாழ்க்கையிலே பூரணமான மன சந்தோஷம், மன திருப்தி, அப்படி சாந்தமுடன் திகழ்ந்து வருவதற்கு நீங்கள் குத்தாலத்துக்கு சென்று அங்கே உள்ள ஆதி கேசவ பெருமாள் முன்னிலையில் பார்வதி பரமேஸ்வரர் தெய்வ திருமண சடங்குகள், சாங்கியங்கள், 43 வகையான திருமண சடங்குகள் ஒரு காலத்தில் நிகழ்ந்த அற்புதமான இடம்தான் குத்தாலம். இந்த குத்தாலத்தை சுற்றி உள்ள இடங்கள், ஸ்தலங்களிலே உத்திரம், அனுஷம், சுவாதி அவரவருடைய திருமண நாள், மாதாந்திர திருமண தினம், அதே 25ஆம் தேதி அப்படின்னு வரும், ஒரு மாதம் 30ஆம் தேதி மாதாந்திர திருமண நட்சத்திரம் கூட ஒரு மாதம் நீங்கள் திருமணத்தை அன்னைக்கு வரும் நட்சத்திரங்கள் இல்லை என்றால் அவரவர்கள் பிறந்த நட்சத்திரத்திலே என்ன செய்யணும்? இப்படி திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் பெரும் புரட்சிகள் புயலே கிளப்பி விட்டோம். அந்த மாதிரி எல்லாம் பார்த்துருக்கோம். அவர்களுக்கு ஒரு இப்படி மாதாந்திர திருமண நட்சத்திர தினம், அவரவருடைய மாதாந்திர பிறந்த நட்சத்திரம் நாள், இந்த தினங்களிலே இங்கே நான் சொல்லுகின்ற கீழ்கண்ட சுபிக்ஷ சுபிக்ஷம் சந்தோஷம், க்ஷேமம்னா நல்லா சந்தோஷமாக இருக்கும் க்ஷேமம். இப்படி சுபிக்ஷ க்ஷேம சக்தி ஸ்தலங்கள் இது. இங்கே வழிபட்டு வந்தால் அம்பிகையே நித்திய சுமங்கலி ஆதலால் அந்த அம்பிகைக்கு நித்திய சுமங்கலி, யாராக இருந்தாலும் தீர்க்க சுமங்கலியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையோ, மாங்கல்யத்தோட சந்தோஷமாக இருமாம்பா இல்லையா, அப்படிப்பட்ட அம்பிகை எந்த நாளும் தெய்வ திருமணம் நாம் கொண்டாடவில்லை என்றாலும் கோயில்களிலே திருக்கல்யாண உற்சவம் என்று சொல்லுவோம், தமிழிலே தெய்வ திருமணம் இப்படி சூக்ஷ்மமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நிதமே பல சித்தர்கள் வந்து செல்கின்றதை விஷயம் தெரிந்தவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி நீங்கள் அதை செய்தால் வருடத்தின் எந்த நாளிலும் இந்த இடங்களிலே நீங்கள் இன்றும் நாளையும் என்றென்றும் வழிபடலாம். சர்வேஸ்வரன் பூலோகத்திலே திருமணம் புரிவதற்காக தானே அம்பிகையிடம் நேரடியாக யாம் சொன்னவாறே ஒரு காலத்தில் சொன்னார், நான் உன்னை வந்து பூலோகத்திலே திருமணம் செய்து கொள்கிறேன்னு சொன்னார். அப்படி யாம் சொன்னவாறே திருமணம் புரிவோம், யாமே சொன்னவாறு. யாம் தான் சொல்லுவார். யார் பெரியவங்க நான் சொல்ல மாட்டாங்க. நான் என்று அகங்காரம். ஐ ஷுட் பி eradicated from the dictionary. Use. What is the meaning of the you? The peoples are always telling, பெரியவங்களை பார்த்து ஒரு யூ, சாமியை பார்த்து யூ, அம்மாவை பார்த்து யூ, அப்பாவை பார்த்து யூ. The you should be eradicated from the word which you are using the life.
ஸோ இப்ப நித்திய சுமங்கலியாக எந்த நாளும் திருமணம் நடந்து கொண்டே இருக்கின்ற அற்புதமான சூக்ஷமமான தினமும் நிகழ்ந்து வரும் தினம் அந்த குத்தாலம் இன்னைக்கும் உண்டு, இப்பொழுதும் உண்டு, இன்றையும் இன்னைக்கும் உண்டு. எந்த நாளிலும் இந்த இடங்களிலே நீங்கள் வந்து வழிபடலாம். குடும்ப வாழ்க்கையில் யார் அமைதி இல்லாமல் நிலை குலைந்து போய்விட்டார்களோ இங்கே வாருங்கள். எளிமையான வழிபாடு. இந்த சர்வேஸ்வரன் பூலோகத்தில் திருமணம் செய்வதற்கான தானே திருமணம் ஆகாதவர்களும் இதை புரிந்து கொள்ளுங்கள். தானே இந்த அம்பிகையிடம் நேரடியாக வந்து யாம் சொன்னவாறே நான் சொன்னது போல மனம் புரிவோம், திருமணம் செய்வோம். யாமே சொன்னவாறு அறிவார். இந்த சுவாமிக்கு அதான் பேர். என மனம் உவந்து தனது திருநாமத்தையும் தாமே அவரே முன்வந்து சொல்லி எடுத்து உரைத்து அருளி செய்த இந்த பூலோகத்தின் தெய்வ சங்கல்ப பூமியான குத்தாலம் சுவாமிக்கு பேரு உக்த வேதீஸ்வரர். இந்த பூமியே உக்த வேதீஸ்வரர். சர்வேஸ்வரன் மணவாள குளத்திலே திருமண மாப்பிள்ளையாக காட்சி தரும் ஆலயம். சிவ பார்வதி திருமணத்திலே தாரை வார்த்தளித்த தாரை கொடுப்பாங்கல்ல, பொண்ணை வந்து கன்னிகாதானம், அதுக்கு தாரை வார்த்து தருவது. அப்படி கொடுத்து அவருடைய ஸ்தலம் இது. சிவ பார்வதி திருமணத்திலே தாரை வார்த்து அளித்த திருமாலுக்கான குத்தாலம் திரு ஆதிகேசவ பெருமாள் கோவில். திருமணத்துக்கான வேள்வி நிகழ்ந்த திருவேள்விக்குடி மற்றும் எதிர்கொள்பாடி மேல திருமணம் செய்தி. இப்படி பார்வதி பரமேஸ்வரர் தெய்வ திருமணமானது ஸ்ரீ கல்யாண சுந்தரர், ஸ்ரீ உமாதேவி, ஸ்ரீ தெய்வ விவாக திருமணத்திற்கு நிகழ்ந்த திருமணம் செய்தி ஆகிய ஸ்தலங்களில் குடும்பத்தோடு நீங்கள் வந்து வழிபட்டு வரவும். இப்படி பூலோக மனுஷ திருமணத்திலே மனிதர்கள் செய்கின்ற திருமணத்தில் அது முக்கியமாக நாந்தி என்கின்றது ஒன்று. ஸ்மார்த்த சம்பிரதாயத்தில் மட்டும் ஏதோ பொழுது காலத்துக்கு ரொம்ப குறைச்சிட்டாங்க. நாந்தி அப்படிங்கிற ஒன்றும் மாப்பிள்ளை இழப்பு போன்ற 43 சடங்குகள் சாங்கியங்கள் இங்கே இருக்கின்றது. இவை அனைத்தையும் சிவபார்வதி மூர்த்திகள் நிகழ்த்தி கொண்டே அகஸ்திய முனிவரும் இன்னும் ஏனையோருக்கும் காட்சி தந்த 43 ஸ்தலங்கள் இங்கே இருக்கின்றது, கோவில்கள் இருக்கின்றது. இவற்றை மீண்டும் வரிசைப்படுத்தி மீண்டும் அதை புனரமைத்து கட்டி சீரமைத்து இந்த உலக சமுதாயத்திற்கு அர்ப்பணித்தல் நமது தெய்வீக கடமை என்று ஒவ்வொருத்தரும் உணர வேண்டும். குத்தாலத்தில் 1000 இருந்தாலும் மாயவரத்துக்கு ஈடு இல்லைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது எல்லாம் சொல்லுவாங்க, 1000 இருந்தாலும் 1000 போல வராதுடா அப்படின்னு. கவலைப்படாதீங்க. இங்கே வந்து சேதுபாபா சுவாமிகள் ஜீவாலயங்கள், அதாவது கரப்பாத்திர சித்தர் சேதுபாபா சுவாமி ஜீவாலயம் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே டாக்ஸி ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கு. இவருக்கு ஒரு சீடர் கலையம் ஏந்தி சுவாமிகள், கரகலைய சுவாமிகள் ஜீவசமாதி திருச்சி கல்லணைக்கு பக்கத்தில் திருவளர்ச்சோலையில் இருக்கு. பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு இதே புனித தமிழக புண்ணிய பூமியிலே வாழ்ந்து உயிர்ந்து பூலோக ஜீவன்களுக்கு அரும் தொண்டுகள் பல கோடி செஞ்சு அற்புதமான இறை சமுதாய சேவைகளை ஆற்றி வந்தது. இப்படி என்றும் வாழ்ந்து கொண்டு இவர்கள் தான் மறைவு என்பது கிடையாது. மீண்டும் அவர்கள் ஜோதியாக இருந்து ஜீவ சமாதிகளில் கூட்டிக்கொண்டு 56,000 கோடி வேகத்திலே அருள் பாலிக்கும் ஜீவ சமாதிகள். இது எங்கேயுமே அப்படிதான். மகான்களுக்கெல்லாம் சித்தி புக்தி இதெல்லாம் கிடையாது. உலகத்துக்கே வழிகாட்டுகின்ற கைலாயம் வைகுண்டத்தை காட்டும் மகான்லாம் அவங்களுக்குலாம் என்ன சொல்லுவாங்க, சித்தி ஆயிட்டாங்க. கிடையாது, தப்பு. இப்படி சித்தபிரான், இந்த சித்தபிரான் இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு சித்தர்களின் பரிபாலனத்தை தினமும் நியமித்துக் கொண்டிருக்கின்றான். நேற்று எத்தனை சித்தர்கள் எத்தனை இடத்தில் வழிபட்டார்கள். நேற்று ஒவ்வொரு இடத்திற்கு போவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. வந்திருந்ததில் எத்தனையோ பேர் முருகர் உபாசனை ஸ்கந்தலோக சித்தர்கள் வந்து சூக்ஷ்மமாக நேரடியாக மனித ரூபத்திலே தேனும் தினைமாவும் வாங்கி கொண்டதில் ஒரு 5-6 சித்தர்களை அங்கே பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. சித்தர் என்று காட்டி கொடுக்கக்கூடாது. அதில் கலந்து கொண்ட, அதில் பங்கு பெற்ற, அந்த பிரசாதம் பெற்றவர்கள்தான் பெரும் பாக்கியம். முருகனுக்கு பிடிச்சது என்னன்னு கேட்டால் தேனுடன் தினைமாவும். அதனால நீங்கள் வீட்டிலே இது மாதிரி செவ்வாய்க்கிழமை கிருத்திகை விசாக நட்சத்திரத்தில் முருகரை வைத்து பூஜை பண்ணி தேனும் தினைமாவும் படைச்சி நீங்களும் சாப்பிட்டு 2 பேர் கொடுங்க. வீட்டிலே
இந்த செல்வம் தான் இப்போ எல்லாத்துக்கும் பிரச்சனை. எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தலை பத்தலை பத்தலை, கடன் கடன். அது முதல்ல குறைஞ்சிடும், ஒழிஞ்சு போயிடும், கவலைப்படாதீங்க. இப்படி குத்தாலத்தில் இப்படி இந்த 2 மகான்களின் ஜீவ ஆலயங்களிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வியாழன், ஞாயிறு மற்றும் வருஷத்துல வரும் 8 விதமான வாஸ்து நாட்கள் இருக்கின்றது. பிரதோஷம், மாதாந்திர, சிவராத்திரி தினங்கள், அவரவருடைய மாதாந்திர, நீங்கள் பிறந்த ஒவ்வொரு, இப்போ கிருத்திகைன்னா நேற்று பூர கிருத்திகை, அப்படி அடுத்த மாதம் கிருத்திகை வரும் என்று ரோகிணி வந்து விட்டது. இப்படி அவருடைய நட்சத்திரத்திலே வழிபட்டு மலைத்தேனால் அபிஷேக ஆராதனை செய்து பல இனிப்பு வகைகள், குறிப்பாக கோதுமை ரவாயாலான சர்க்கரை பொங்கல், இப்படி பலவற்றை செய்து எலுமிச்சம்பழ சாதம் படுத்தி நெல்லிக்காய் ஊறுகாய் கலந்த உணவு இவைகளை படைத்து நீங்கள் தானமாக ஒரே ஒரு தடவை கொடுத்து வந்தால் போதும். ஒருத்தங்கிட்ட கையேந்த வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மையும் அறியாமல் நம்மிடம் தோன்றும் மறைஞ்சு எங்கேயான ஒரு சின்ன தப்பாக கொடுக்க, அது தீய எண்ணம்னு சொல்லுவாங்க பெரியவங்க, ஒன்று கவலைப்படாது. அப்படி தீய சக்திகள் உள்ளதுன்னா விரண்டு ஓடிப்படும். அப்படி அறிவு, மனம், புக்தி, உடல் 5ஐயும் உடனடியாக பரிசுத்தமாக்கும். காசியிலே, கங்கையில, ராமேஸ்வரத்தில் நீராடினால் என்ன பலனோ அதை விட அதிகமான பலன். இப்படி இந்த வழிபாடு உங்களுக்கு மிகவும் 5ம் உள்ளம், அறிவு, மனம், புத்தி, உடல், இந்த 5ஐயும் பரிசுத்தமாக ஆக்கி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கை சிறந்ததாக இருக்கும். குடும்பம், தொழில், அந்த தொழிலில் மன வேறுபாடு, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லாதவங்க எவனுமே கிடையாது. பணத்தை யாரிடம் கொடுத்து விடுவீர்கள்? முதலீட்டுக்காக தொழில் 2 பேர் 4 பேர் கூட்டு தொழில் பண்ணுவீங்க. சில பேர் குறைஞ்ச வட்டிக்கு உதவுவீங்க. அந்த பணம் வராமையே போடும், ஏமாத்திடுவான். அதை வர வைப்பதற்கு இன்றும் பல ரகசியங்கள் இருக்கிறது. ஒரு தக்க சர்க்குருவை நாடி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைய செய்தி நல்ல செய்தியாக இருக்கட்டும். இன்றைய நாள் இதை கேட்பவர்கள், 4 பேருக்கு சொல்லுபவர்கள், தினமும் எறும்புகளுக்கு ரவையுடன் சர்க்கரை. ஏன் ரவைன்னு சொல்றீங்க? ஐயா, அந்த எறும்பு அதைத்தான் தூக்கிட்டு போக முடியும். அதனுடைய சக்தி, அதனுடைய உடனுடைய திறன், அந்த ரவையை மட்டும் சீக்கிரம் தூக்கிட்டு போகிற அளவுக்கு எறும்புக்கு இறைவன் சக்தியை கொடுக்கும். பெரிய உருண்டையாக ஒன்று போட்டோம்னா தூக்க முடியுமா? 1000 எறும்பு சேர்ந்து அது மேலே உட்காந்துருக்கும். வெயில் வரும், யாரானு தண்ணியை தூக்கி மேலே ஊற்றுவான், காலை வச்சு மிதிப்பான். இப்படி எறும்புக்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் உணவிடுகின்றீர்களோ உங்களுக்கு பின்னாடியே ஒரு நல்லது, அதிசயமான ஒன்று நடக்கும். தரித்திரம் நீங்கிவிடும். நீங்கள் 2 பேருக்கு உங்களுடைய பொருள் கொடுத்திருப்பீங்க. கடன் என்பது வாழ்க்கையில் இல்லை என்கின்ற நிலைமை வந்துடும். மாத்திருக்கடன், பித்திருக்கடன், தேவக்கடன், ரிஷிக்கடன், இப்படி எல்லா விதமான கடன்களையும் தீர்க்கின்ற அற்புதமான வரவுக்கு மீறி செலவுகள் உள்ளவர்கள், பத்தலை பத்தலை பத்தலை, அதையெல்லாம் தனித்து எப்படிப்பட்ட தாக்குதல் என்பது உண்டு, ஆனால் உங்களிடம் நெருங்காது. பெண்களும் சரி, ஆண்களும் சரி, கைகளிலே அடிக்கடி மருதாணி வைத்துக் கொள்வதும் அதீதமான நல்ல சக்தியை கொடுக்கும். குறிப்பாக உலகத்துக்கே, முக்கியமாக ஒவ்வொரு ஊருக்கும், ஏன் தேசத்திற்கே, நாம் இரவிலே உறங்கிக் கொண்டிருக்கின்றோம், நம்மை பாதுகாத்து வருகின்றவர்கள் காவலர்கள். நம்முடைய குரு என்ன சொல்வார்? போலீஸ்காரனெல்லாம் நக்கலா சொல்லாதரா, அந்த காலத்தில் காவல் தெய்வத்தை வணங்கினவன், பூஜை பண்ணுவேன், ஊரில் உள்ள எல்லா தெய்வத்தை வணங்கி அவங்க குடும்பமெல்லாம் அப்படி. இதனால்தான் காவலர்களாகவும் பெரிய அதிலே உயர் அதிகாரிகளாகவும் அதற்கு காரணம் அவர்கள் பெரியவர்கள் செய்த பூஜையினுடைய பலனை வைத்து அவரவர் நிலைகள், அந்தந்த ஸ்டேஜ், கிரேடு அவர்கள் கிடைக்கின்றது. உயர்ந்த நிலையில் வருகின்ற அற்புதமான பலன்கள் இராணுவம் மற்றும் காவல்களுக்கு துறையில் உள்ளவர்களுக்கான பலன்களை நேற்று மற்றும் நாளைக்கு நடக்கப் போகின்ற ஒரு அற்புதத்தை சொல்வோம். இப்படி எதிர்காலத்திலே காவல்துறையிலே பெரும் ஒரு புதுவிதமான நவீன ஒரு பயிற்சியை கண்டுபிடிக்க இருக்கின்றார்கள். இந்த உலகத்திற்கே தெரியாத ஒரு விஞ்ஞானத்தை ஒரு சாதாரண ஒரு பையன் கண்டுபிடிச்சிருவான், ஒரு பொண்ணு கண்டுபிடிக்க போகிறாங்க. அற்புதமான ஒரு நல்ல நாள் இன்றைய நாள். இன்று காஞ்சிபுரம் பாண்டவ தூத பெருமாளில் உள்ள ஸ்ரீ பாண்டவ தூதரை வணங்குவதும், எங்கெங்களே கிருஷ்ணன் கோவில் இருக்கின்றதோ அந்த கிருஷ்ணனை வழிபடுவதும், கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்வதும், சீடை, முறுக்கு, தட்டை இவைகளை படைத்து தானம் கொடுப்பதும், கிருஷ்ண கான சபா அங்கே வணங்குவதும், எங்கெங்கெல்லாம் கிருஷ்ணர் கோவில் இருக்கிறதோ, இப்படி ஊமத்த நாடு என்கின்ற அற்புதமான சக்தி வாய்ந்த அதிராம்பட்டணத்திற்கு மிக அருகில் உள்ள ஊமத்த நாடு, புதுச்சத்திரம், இப்படி கோவர்த்தனகிரி, மதுரா, இப்படி பிருந்தாவனம், பஞ்சத்வாரகை எல்லாமே கிருஷ்ணர் அவதாரம் பண்ண இடம்.
அந்த கிருஷ்ணர் வளர்ந்த இடமானது அம்மாப்பேட்டை அருகில் உள்ள மதகரம், சாலியமங்கலம், அம்மாப்பேட்டை, திருக்கருகாவூர், சோத்தமங்கலம் அருகில் உள்ள மதகரம். கிருஷ்ணர் பிறந்தவுடன் 3 வயது வரை அங்கே விளையாடிய இடம் மதகரம். அந்த மதகரம் சிவாலயமானது இப்போது புதுப்பிப்பதற்கு வேலையானது நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லோரும் போய் வழிபட்டு வாருங்கள். குழந்தை இல்லாத பாக்கியத்தை, அந்த கஷ்டத்தை, அடிக்கடி குழந்தை கர்ப்பம் நழுவது, கர்ப்பத்தை தள்ளி போடுவது, குறை பிரசவம், இவையெல்லாம் நிவர்த்தியாகும். அற்புதமான நல்ல நாள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடைய அருளாளா அருணாச்சலா.